நீங்களே பேசுங்க, நான் எடிட் பண்ணிட்டு இருக்கேன். இல்ல ப்ரோ, மே 4th கண்டிப்பா அவனால நான் இன்னைக்கு பெருசா என்ன எதிர்பார்த்தேன்னா, இந்த சர்க்கார் படத்துல வர மாதிரி இல்ல இந்த கத்தி படத்துல வர மாதிரி பெருசா ஏதோ ஒரு ஸ்பீச் ஏதோ புதுசா இருக்கும் அப்படின்னு நான் நினைச்சேன். அவன் இதுல என்ன ஆட் பண்ணியிருக்கான்றது கொஞ்சம் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். இவ்வளவு நாளா நம்ம என்ன சொல்லிட்டு இருந்தோம், ஏன்டா கட்சி ஆரம்பிச்சு 3 வருஷத்துல இருந்து நீ ஒன்றும் பிஜேபி பெருசா அடிக்கல, அதிமுக அடிக்க மாட்டேங்கிறீ, என்னடா காரணம் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டுட்டு இருந்தோம். அதுக்கு இன்னைக்கு அதை டச் பண்ணிட்டு போயிருக்கு. அதுவும் அதிமுகன்னு பேரு வாயில வரல, மற்றவர்கள் மற்றும் சிலர் மற்றவங்க அதிமுகன்னு பேர் வாயில வரல. நீ அதிமுகன்னு வாயில அதே மாதிரி பிஜேபி நீ என்ன வேணா திட்டிக்க, இது பிஜேபி பர்மிஷன் கொடுத்த மாதிரி தான் தெரியுது. ஏன்னா அங்க மோடி அட்டாக் பண்ணல, அமித்ஷாவை அட்டாக் பண்ணல, ஆனா அதை அவங்க பேரை சொல்லி திமுக அட்டாக் பண்றாங்க. அதனால இப்ப என்னன்னா அங்க அடிக்கிற மாதிரி கையை அப்படி ஓங்கி திமுக அடிக்கிற வேலையை மட்டும்தான் பார்த்துட்டு இருக்கிறான் இந்த ஸ்பீச்ல. நீங்க நல்லா மறுபடியும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்றது புரியும். பாத்தீங்களா ப்ரோ? நான் பாக்கல ப்ரோ, அவன் பேசுறதே பார்க்க மாட்டேன், சும்மா எழுதி கொடுத்தா. இல்ல அது இப்ப என்ன சொல்லுவானுங்க, நான் விஜய் ஃபேன்ஸ் இந்நேரம் இறங்கிருப்பானுங்க ட்வீட் என்ன இருக்குவானுங்கன்னா, பாத்தியா இவனால சொன்னீங்களேடா, பாடுறா திமுகவை பிச்சு எடுத்துட்டாரு, பிஜேபி பிச்சு எடுத்துட்டாரு, அதிமுகன்னு பிச்சு எடுத்துட்டாரு. எங்க மனசாட்சி தொட்டு சொல்லு, அவன் அதிமுகன்னு வாயிலிருந்து பேர் வந்துச்சு, எடப்பாடின்னு பேர் வந்துச்சு, அவன் வாயில தொகுதி பேர் தான் எடப்பாடின்னு வந்துச்சு. எடப்பாடி பழனிசாமின்னு பேர் வந்துச்சா? இல்ல. ஏன் சொல்லு, எடப்பாடி பழனிசாமி 10 தொகுதி 10 இது இந்த டைலாக் உதயநிதியோட டைலாக். ஏன் சொல்லாதனா எழுதி கொடுக்கல ப்ரோ, அதுல சொன்னா அங்க சூத்துக்கறி பிச்சை எடுத்துருவானுங்க சென்ட்ரல்ல. ஏன்னா இல்ல திமுகவுக்கும் அவங்களுக்கும் அக்ரிமெண்ட் டீலிங் அப்படின்னா, நான் உனக்கு கேக்குறேன், டீலிமிட்டேஷன் அவங்க சக்சஸ்ஃபுல்லா பண்ணிருக்கணும்ல, ஏன் பண்ணல? வாக்கெடுப்பு நடத்தினா இல்ல டீலிமிட்டேஷன் பண்ணிருக்கணும்ல, ஏன் பண்ணல? இந்த கேள்வி வருது இல்ல? டீலிங் இவனுக்கு அவங்களுக்கு தான் ப்ரோ, இவன் தான் டீலிங்ல இருக்கான் அவங்களோட. நல்லா பாத்தீங்கன்னா அதிமுக நிக்கிற இடத்துல ஃபுல்லா டம்மி வேட்பாளர் 114 டம்மி தான். இல்ல கரூர்ல இவனுக்கு இவன் மேல தப்பு இல்ல, இவன் மேல பழிய போடுறாங்க அப்படின்னா, எனக்கு ஒரே ஒரு கேள்விதான், எனக்கு வேற அந்த இடத்துல நான் வேற எதுவுமே கேட்க ஒரே ஒரு கேள்விதான், உன் மேல உண்மையிலேயே சரி ரொம்ப முடிக்குது. எனக்கு என்ன டவுட்னா, இவனை ஏன் உள்ள போடாம விட்டாங்கிறதான் டவுட்டா இருக்கு. இவனை உள்ள வச்சிருக்கணும். ஜெயலலிதா மழை இருந்துச்சுன்னா என்ன உள்ள கம்பியான விட்டுருக்கணும். இவங்க சும்மா வெளியே விட்டு விட்டாங்க, அதான் தவறு. அண்ணாத்த நீங்க எடிட் பண்ண நினைச்சதா இந்த பிந்திரான்னு ஒரு ஐடி அப்படியே போட்டிருக்குது, என்ன அந்த வாய்ஸ் தான் ஆட் பண்ணல. டிஎம் பாருங்க, டிஎம் பாருங்க, பிந்திரான்னு ஒரு ஐடி. இந்த அம்பானியாவேன் நீங்க சொன்னீங்கல்ல, கேப்ஷன் மட்டும் போட்டு அதை அப்படியே போட்டுக்க. அப்படி நான் எடிட் பண்ணி போட்டுக்கிறேன் விடுங்க. நான் ஆல்ரெடி இங்க ஸ்பேஸ்ல சொன்னதான் கேட்டிருப்பாங்க போல இருக்கு. சரி விடுங்க. என்ன இன்னைக்கு ரொம்ப இதாகுது. ப்ரோ கபிலன் ப்ரோ, நான் சிம்பிளா ஒன்னே தான் ப்ரோ, எல்லாத்தையும் தூக்கி போட்டுங்க. ஒரு சாதாரண நம்மள வேலைக்கே அனுபவம் இல்லாம அறிவும் இல்லாம உழைப்பும் இல்லாம எடுக்க மாட்டானுங்க. இவனை பாத்தீங்கன்னா நாட்டை ஆடுறதுக்கு இந்த எந்த தகுதியுமே இல்லை இவனுக்கு. உடம்பு வழங்க மாட்டேங்குது, சும்மா சொகுசா இருக்கான், அறிவும் கிடையாது, எவனோ எழுதி கொடுத்தா படிக்கிறான், அனுபவம் ஒண்ணுமே கிடையாது இவனுக்கு. சினிமாலையும் தத்தியா தான் இருந்தான், சினிமால பிஆர் டீமை வச்சு ஓட்டிக்கிட்டு இருந்தான், அதே மாதிரி இங்க அப்ளை பண்ணி வந்துகிட்டு இருக்கான். அதுவே இவனுக்கு எப்படி மாற்றங்கிறாங்க. மாற்றம் கேட்டா ஓடிடுறானுங்க, என்னடா மாற்றம் கேட்டா ஓடிடுறானுங்க. உண்மையிலே நான் சொல்றது ஆன்லைன்ல கிடையாது, ஆஃப்லைன்ல. நான் சொல்றது நேரையே வச்சு என்ன மாற்றம் கொண்டு 4 கேள்வி கேட்டா ஓடி போயிடறானுங்க. இவங்க மாதிரி ஆன்லைன்ல கம்பி சுத்தி வாடா அப்படின்னா, ஆஃப்லைன்ல வா, நம்ம கடை வச்சிருக்கோம் வருவாங்க, வாடா குட்டி குஞ்சனை கூப்பிட்டு கேட்டா ஓடிடுறானுங்க. 4 கேள்விதான். இல்ல பண்ணுவாரு அவ்வளவுதான், வா அப்படின்னு கேட்டா ஓடு அப்படின்னா ஓடிடு. இதான் இவங்களோட அறிவு, அவ்வளவுதான். அடுத்த எலெக்ஷன்ல கட்சி இருக்காது, அது 100% கட்டே கட்டிடு எந்த குஞ்சு வந்தாலும். எவனாவது குட்டி கொஞ்சம் ஏதாவது பேசணும்.
ஹலோ சார். ஒருத்தனால மொத்த தெருவு டிஸ்டர்ப் ஆயிருக்கு. ஏன் அர்த்த ராத்திரில அலுப்பு பண்ற நீ? அது ஒண்ணு இல்ல சார். கொல்லிமலையில சிவனாடி சித்தர் ஒருத்தர் சொன்னார். நம்பானியாவே நான் நம்பானியா. அது ஒண்ணு இல்ல சார். கொல்லிமலையில சிவனாடி சித்தர் நம்பானியாவே நான் என்னவாகணும்னு நினைக்கிறோமோ அது அமாவாசைக்கு அமாவாசை அதிக நம்பானியாவே நான் நம்பானி சொன்னார். அதைத்தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். நம்பானியாவே சிவனாடி சித்தர் நம்பானியாவே நான் ஹலோ சார். ஒருத்தனால பேசுங்க. இங்க அமைதியா உட்காந்துருக்கீங்க, நீங்க பண்ணுங்க. நான் எடிட்டிங்க பண்ணிட்டு இருக்கிறேன், நீங்க பண்ணுங்க. எடிட் பண்றதா கேக்குது. நீங்க பேசுங்க. அதான் நான் மட்டும் பேசிட்டு இருந்தேன். எனக்கு தெரிஞ்சு 18 வயசுக்கு கீழே இருக்கிற ஒரு பசங்களை வந்து அரசியலுக்கே பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இவன் வந்து எவ்வளவு பெரிய ஒரு கேவலமான ஜென்மம் பிறவியா இருந்தா இந்த வீட்டுல இருக்கிற சின்ன குழந்தைங்களை வந்து நீங்க உங்க அப்பா அம்மாவை கன்வின்ஸ் பண்ணுங்க, அண்ணன் தம்பியை கன்வின்ஸ் பண்ணுங்க, பெரியம்மா பெரியப்பா அத்தை மாமாவை கன்வின்ஸ் பண்ணுங்கன்னு இவ்வளவு கேவலமான ஒரு ஸ்டேட்மெண்ட் வைப்பான். அப்ப கூட அவன் கன்வின்ஸ் பண்ண மாட்டான் ஜி. அவங்க பசங்களுக்கு கன்வின்ஸ் பண்ணுவான் அம்மா அப்பாவை. அப்ப கூட இவன் கன்வின்ஸ் பண்ண மாட்டான். இல்ல இது எவ்வளவு மட்டமான ஒரு ஸ்டேட்மெண்ட். முதல்ல எப்படி வந்து மனசு வந்து ஒரு சின்ன கட்சியா சொல்லிருக்கா இப்படி கேட்டா நீ பேசு, நீ கொடு, நீ எக்ஸாம்பிள்ஸ் கொடு. படிக்கிற பசங்களை, ஸ்கூலுக்கு போற பசங்களை வந்து எனக்கு ஓட்டு போட சொல்லி உங்க வீட்டுல பேசுன்னு சொல்றேன். இவெல்லாம் வந்து நிஜமாலுமே இவெல்லாம் வந்து மனுஷனா இருக்கிறதுக்கே தகுதி இல்லாத ஒரு தற்குறி நாய் எல்லாம். அவன் எவ்வளவு ஸ்பெசிபிக்கா சொல்றான் பாருங்க. விஜய் மாமாவுக்கு போட சொல்லுங்கன்னு, விஜய் அண்ணாவுக்கு போட சொல்லல. ஏரியாக்கே மாமா அவன் ரொம்ப சின்ன பசங்க டார்கெட் பண்றான். ஏன்னா அப்பதான் சின்ன பசங்க மாமான்னு கூப்பிடுவாங்கன்னு. அவன் விஜய் அண்ணான்னு சொன்னா கூட 18-20 வயசு பசங்களை வந்து சொல்லி அவங்க அம்மா அப்பா கன்வின்ஸ் பண்ண நினைக்கலாம். விஜய் மாமாவுக்கு வந்து சப்போர்ட் பண்ண சொல்லணும்னா என்ன அர்த்தம்னா, அப்ப 6 பேர் பசங்க டிவி பாக்குறவங்க அவங்க அம்மாவை கன்வின்ஸ் பண்ண சொல்றாங்க, அம்மா அப்பாவை. இல்ல ப்ரோ, ஊன்னு சொல்லிட்டு போயிட்டு பேரண்ட்ஸ் வந்து ஒன்ஸ் மைண்ட் ஃபிக்ஸ் ஆயிட்டாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அது ஃபிக்ஸ்டு தான். நான் சொல்றேனே, நான் பார்த்த வரைக்கும் எங்க அம்மா வந்து ஒரு கட்சிக்கு போடுவாங்க, எங்க அப்பா ஒரு கட்சிக்கு போடுவாங்க. என்னன்னாலும் சரி அவங்களுக்குள்ளேயே கன்வின்ஸ் ஆக மாட்டாங்க. இப்ப எனக்கு தெரிஞ்சு டிஎம்கேவோட கபிலன் தான் பயங்கர கடுப்புல இருக்கிறாருன்னு தெரியுது. இல்ல ப்ரோ, இது ஃபேமிலிக்குள்ளே எவ்வளவு விஷயங்கள் வந்து இருக்கு தெரியுமா? நீங்க சொல்றது ஒரு சில வீட்டுல வந்து அப்பா அம்மா வந்து கன்வின்ஸ் பண்ண மாட்டாங்க. பட் அந்த குழந்தைங்க என்ன பண்ணும், ஃபர்ஸ்ட் பேசும். ஒரு சில பேரண்ட்ஸ் வந்து விளையாட்டுக்கா நான் அவனுக்கு எல்லாம் போட மாட்டேன் அப்படின்னு சாப்பிட மாட்டேன் அப்படின்னு அடம் பிடிப்பாங்க. ஒரு சில குழந்தைகள் சாப்பிட மாட்டேன், நான் படிக்க மாட்டேன், இதெல்லாம் எவ்வளவு பெரிய ஒரு இது தெரியுமா? இது கூட புரியாத ஒரு தற்குறி நாயா இவெல்லாம். அவன் எப்படி சொல்றான், எப்படி பொம்மைக்கும் சாக்லேட்டுக்கும் அடம் பிடிப்போ அதுமாதிரி அடம் பிடிங்கிறான். அறிவு கடை அவனுக்கு. அதாவது என் புருஷன் பரவாயில்ல. கீழே அந்த பாண்டா இருக்கானா பாருங்க, அவன் மேல வர மாட்டான் ஜி. அட பாருங்க, அவன் மேல வரான்ல, அவன் இருக்கானா மட்டும் பாருங்க. இருந்தாங்கன்னா டக்குன்னு எனக்கு என்னன்னாலும் சரி, நான் என்ன பேசிட்டு இருந்தாலும் சரி, டப்புன்னு நிப்பாட்டி கபிலா கீழே பாண்டா வந்திருக்கான் மட்டும் எனக்கு சொல்லுங்க. நிச்சயத்தை நான் பாத்துக்கிறேன். ஓகே, தேங்க்ஸ்பா. எனக்கு இந்த ஆடியோ கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. முழு ஆடியோ கொடுத்ததுக்கு எனக்கு கொடுக்க ட்ரை பண்ணவங்களுக்கு மொட்டை பையில சுத்துறானுங்களா தெரியும் நிறைய பேர். இது அது என்னமோ தெரியலங்க, நமக்கு டக்குன்னு எனக்கு மைண்ட்ல ஒரு எடிட் ஒன்று பண்ணணும்னு தோணுச்சுன்னு வச்சுங்களேன், அதை பண்ணிட்டு தான் அடுத்த வேலையை பார்ப்பேன். அது வரைக்கும் எந்த வேலையும் பார்க்க இருக்கீங்களா? கேக்குதா? அது எனக்கு ஒரு கெட்ட பழக்கம். ஒரு எடிட் கன்வின்ஸ் பண்ண சொல்றாங்க. இவன் வீட்டுல இருக்கிற பசங்க என்ன பண்ணுவாங்க? நான் பேசுறது அவர் கேட்கல தெரிஞ்சு. யாராவது சொல்லி கொஞ்சம் ரீசன் பண்ண சொல்லுங்க. காட்டுங்களேன். அடுத்த வீட்டு குழந்தைங்கள இவங்க இப்படி டார்கெட் பண்றாங்க. அது கேட்கல ஜி. ஏங்க நீங்களா சொல்லுங்களாங்க. கலக்குஜி உங்களுக்கு கேக்குதா? கேக்குதுங்களா? எனக்கு ஹலோ கேக்குதுங்களா? உங்களுக்கு கேக்குது? நீ அவர் கபிலன் பேச ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு கேட்கல நினைக்கிறேன். ரீசன் பண்ண சொல்லுங்க. எனக்கு இப்பதான் ரீசன் பண்ண சொல்லுங்க. கலக்குஜி நீங்க ரீஜாயின் பண்ணுங்க. மேபி உங்களுக்கு கபிலன் பேச கேட்கணும் நினைக்கிறேன். ஜிப்சி, அந்த வேலுன்னு ஏதோ ஒரு டிவிக்கு வேலுன்னு ஏதோ ஒரு ஐடி வந்திருக்கா? போயிட்டாங்க. இல்ல மைக்லாம் இருக்கா போல. டிவிக்கு வேலு
சொல்லும் டிவிக்கே வெல்லுமா என்னத்த? சொல்லுங்க கபிலன், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் கபிலன். சொல்லுங்க இன்னைக்கு வேலு. ஸ்பீச் கேட்டீங்களா? கேட்டேன். நான் அம்பானே தானே. வெற்றி வாய்ப்பு எங்களுக்கு தான் கபிலன். இந்த தடவை கன்ஃபார்மா இன்னைக்கு ஸ்பீச்சே போதும் கபிலன். வாங்க வாங்க வாங்க. இப்படிதான் அப்படியே இப்படிதான் ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தாரு. வாங்க வாங்க. போதும் ஜெயிச்சாலும் தோத்தாலும் பரவாயில்ல இல்ல. அதாவது டிசைடிங் வந்து எங்களுக்கு தான் வரும் கபிலன். எங்களுக்கு வர ஒரு 10 to 14% ஓட்டு வரும். ஓகே, எப்படி டிசைடிங் ஒரு பண்றீங்க? நாளாவது டிவிக்கு வெல்லும். இன்னைக்கு ஒரு நாளாவது நான் ஏதோ ஒரிஜினல் காக்கா போட்டு அடிக்கலாம்னு ஆசைப்படுறேன். இல்ல கபிலன், உண்மை அதான் கபிலன். சரி, வேற சரிங்க. எத்தனை 200 சீட்ல நாங்க ஜெயிக்கிற ஒரு 27 ல 30 சீட், 30 சீட்டுக்குள்ள நான் டிசைடிங் அத்தாரிட்டி வரும். திரும்ப வரேன். நான் ரிமூவ் ஆயிட்டு திரும்ப வரேன். 30 சீட்ல ஜெயிச்சா முதலமைச்சர் ஆக முடியாதுங்க. ஒரு 230 சீட் கொடுங்க, அப்பதான் கரெக்டா இருக்கும். ஏதோ ஷேர் மார்க்கெட் ஆபீஸ்ல உட்கார்ந்து இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங். கண்ணா அப்படின்னா 4 பக்கமும் ஏதோ கத்திட்டு இருக்கிற மாதிரியே இருக்கு. கபிலன், I go for meeting. மியூட்டர் போட்டு எடுத்துக்கிறேன். எனக்கு அப்படியே நான் வேலை பார்த்த அந்த ஷேர் மார்க்கெட் ஆபீஸ்ல வேலை பார்த்த மாதிரியே எனக்கு ஒரு இப்போ எனக்கு ஃபுல்லா எனக்கு அப்படி மண்டக்குள்ள வருது. போன் கால் அடிக்குது, இந்த பக்கம் இங்க ஒருத்தர் பேசுறாங்க, அங்க ஒருத்தர் பேசுறாங்க. எனக்கு ஒரு செகண்ட்ல நான் அப்படியே எனக்கு அங்க ரிகண்ட் ஆயிடுச்சு. சரி கபிலன் ப்ரோ, ஒரிஜினல் அணில ஏத்துங்க ப்ரோ மேல. அதைத்தான் நானும் நம்பிட்டு இருந்தேன். அது ஒரு ஃபேக் ஐடி கொடுத்துட்டாப்புல போல இருக்கு. யார் கொடுத்தாங்கன்னு தெரியல. கீழே இறக்கி விட்டுருங்க. இப்பா யாராவது ஒரிஜினல் ஐடி காக்கா ஏதாவது இருந்தா மேல வாங்கப்பா. டிவிக்கே எல்லாம் கீழே போயிட்டு வாங்க. நம்ம இன்னைக்கு ஒரிஜினல் காக்கா போட்டு போடணும். நவீன் ஒருத்தன் நவீன் டிவிக்கு ஒருத்தன் கேட்டிருக்கான். நவீன் டிவிக்கா யாரா இருந்தாலும் சரி, ஒரிஜினல் பீஸ் இருந்தா போதும். ஏதோ ஒரு விஜய் ஃபேன் ராஜ் டிவிக்கு இன்வைட் ஸ்பீக் கொடுக்குறேன். மேல வாங்க. ராஜ் டிவிக்கு ஏங்க ஐடி எப்படி மைக் கொடுக்குறேன்னு அப்ப நான் சொல்றேன் பாருங்க. அது மட்டும் மைக் வாங்கிடுச்சுன்னா போதும். ராஜ் டிவிக்கு மேல வாப்பா. ராஜ் டிவிக்கு மேல வாங்க. ப்ரோ பேர்லாம் சொல்லாதீங்க ப்ரோ, ஸ்பீக்கர் கொடுங்க, வந்தா பாப்போம், இல்லைன்னா அவ்வளவுதான். சரி ஓகே, கொடுத்துருக்குற மைக்கு கொடுத்துருக்குற மேல வாங்க. இல்ல தெரியாம அப்புறம் நான் அவங்களுக்கு தான் கூப்பிடுறேன்னு அவங்களுக்கு தெரியணும்னு அதுக்காக சொன்னேன். தம்பி ராஜ் மேல வாங்க. இல்ல நீங்க பேர்லாம் சொல்ல வேண்டாம். இவனுக்கு அவ்வளவு பெரிய புளுத்தி எல்லாம் கிடையாது எவனும். என்ன ஒன்றும் ப்ரமோஷனா அதெல்லாம் ஒன்று பிறகு ஆக்கி போட்டு விடுங்க. இது என் மூலமா தான் ப்ரமோஷன் கிடைக்கணும்னா கொடுத்துட்டு போறேன். என்னப்பா விஜய்க்கே தேவைப்படுது. முட்டையை வச்சு தானே அவனுக்கு தானே என்ன வச்சுக்கிட்டு தானே அவன் ப்ரமோஷன் தேவைப்பட்டான். இன்னைக்கு என்ன பேசி அடுத்து தள்ளிட்டான்ட்டு உனக்கு ஃபயர் விட்டுட்டுக்கானு தெரியல. எனக்கு கேவலமா இருக்கு இவனை பார்த்தா. சொன்னாருல்ல கருத்து கணிப்புல வந்து 300 தொகுதி திமுக ஜெயிக்க வந்துருவாங்க, இன்னொன்னு வந்து 700 தொகுதி ஜேடின்னு யாராவது ஒருத்தன் இருக்கிறானா? ஜேடின்னு யாராவது ஒருத்தன் இருக்கிறானா கீழே? இல்லையே கபில, வெறும் ஜேடி ஒருத்தன் இருப்பான் பாருங்க. அது கமெண்ட்ல உட்காந்து கதறிட்டு இருக்கு. கமெண்ட்லதான் கதற மேல வந்து பேசுறதுக்கு தானே இருக்கா ஒருத்தனுக்கும். வரமாட்டான். கபிலம் ப்ரோ, அந்த கமெண்ட்ல கதற நாய்ங்க எல்லாம் வினோத் கிட்ட 2 சொம்பு வாங்கி குடிக்கட்டும், அப்பனாதான் அறிவு வரும். இல்ல இவனுங்க எல்லாம் அண்ணன் மாதிரி தான். எடப்பாடியார் இதுக்கப்புறம் பேச மாட்டாரு அப்படின்னு தெரிஞ்ச அப்புறமும் எடப்பாடி திட்டு ஓட்டா பாருங்க. அது மாதிரி இந்த ஜிப்சி ப்ரோ, அந்த இவன் சுப்பிரமணியபுரமா ஏதோ ஒரு படத்துல கருணாஸ் இவன் பேர் என்ன, கஞ்சா கருப்பா, அவன் ஒரு வீட்டு முன்னாடி போய் கட்டுவான்ல, அந்த இதை எடுத்து போட்டு விடுங்க. அந்த வீடு பூட்டி இருக்குமே அந்த வீடு தானே? அந்த இதுதான் பண்ணுவாங்க. இல்ல அது பூட்டி இருந்த வீட்டை தான் இவன் தானே கட்டிட்டு இருந்தோம். எனக்கு அவன் எங்க எல்லா வீடியோல போய் பார்த்தோம்னா ஜிப்சி, அவன் ஹாஃப் பாடி தான் தெரியுது, ஃபுல் பாடி தெரிய மாட்டேங்குது. அந்த ஃபுல் பாடி பேசுற மாதிரி ஏதோ ஒன்று இருந்ததுன்னா ஃபுல் வீடியோ ஒன்றும் இல்லை, ஒரு 10 நிமிஷம் ஒரு 5 நிமிஷம் இருந்துன்னா போதும். நான் அழகாக நான் பூட்டு அவன் அந்த சுப்பிரமணியபுரம் அந்த வீட்டு பூட்டை நான் வாசலில் அவனை நிற்க வச்சிருவேன். அவன் வீடு வாசல் பூட்டி தானே இருக்கும், அங்கே நின்று அவனை பேசுற மாதிரியே வச்சிருவேன். எனக்கு பிரச்சனை இல்லை. ஜிப்சி நான் காலையிலே சொன்னேன்ல, மற்ற விஜய் ஃபேன்ஸ் ஸ்பேஸில் போய் பேசுறதா இனி அப்கமிங் டேஸ் வந்து நான் விஜய் ஃபேன்ஸ் ஸ்பேஸில் போய் பேசுறேன்னு சொன்னேன்ல, அதை நம்பிக்கிட்டு அவனுங்க அங்கே போட்டிருக்கானுங்களாம் ஸ்பேஸ். நான் இதை முடிஞ்சு இங்கேருந்து நான் என் பண்ணிட்டு நாங்கள் வரணுமா? ஏங்க அந்த தலைவர் மதிக்கிறாங்க தற்கொலை நாய்ங்க, அவன மாதிரி ஆள் இல்லாத தான் பண்ணுவாங்க. நான் வரேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் இங்கே பேசிடுவோம். நான் இங்கே ஓடிட்டு இருக்கேன்,
நீ இங்கே தானே இருக்கிற, நீயாவது மைக்க வாங்கி மேலே வந்துட்டு பேசு. நான் வரேன், பின்னாடியே வரேன். நான் எங்க போறேன் ராத்திரி, எனக்கு என்ன வேலை? 35 பேர் தான் இருக்காங்க இதுல ஸ்பேஸ்ல. இல்ல மொத்த 35 பேர் கேங்கப்பே இல்ல. போலாம் ப்ரோ. அவனுக்கு என்ன ஒரு 500 பேர் இருப்பானுங்களா? இல்ல மொத்த கேங்க டிவிகே கேஃபே 34 பேர் தான் இருக்காங்க. 34 பேர் இருக்கிறானுங்களா? அவருக்கு 300 பேர் இருந்தாலே கபிலன் ப்ரோ ஒரு ஆளே சமாளிச்சிருவாரு. அவருக்கு இப்போ ஒரு ஆளே போதும் அவரு. ஆமா, அது 35 பேர் தான் இருக்காங்க இதுல. ஐயோ கபிலன் ப்ரோ, நான் ஒரே ஒரு தெரியாதனமா அந்த வெண்ணிலாவை டேக் பண்ணி உனக்கு வீட்டுல வேற வேலை இருக்காதா, இங்க வந்து அருவா போட்டுட்டு இருக்கான்னு கேட்டுட்டேனா, அது இப்போ வரைக்கும் சொல்லி அழுவுறானுங்க கபிலன் ப்ரோ. அது பக்கம் இருக்கட்டும். அங்க ஒரு பையன் தேனோஸ் போட்டிருக்கிறப்பல ஒரு வீடியோ லைக் அடி தட்டி விட்டுருக்கிறேன், போய் பாருங்க. ஏன்னா நான் கூட ஜிப்சி நான் எடுத்து கொடுக்குறேன், நீங்க போடுறீங்களா ஜிப்சி? நான் போற மாதிரி வீடியோவா? நீங்க போடுற மாதிரி வீடியோ தான் குரூப்ல அனுப்பிச்சிருக்கேன் பாருங்க. அது எம்பிள் பண்ணி நீங்க எனக்கு எடுத்து நீங்களாவது எழுப்புங்க. நான் இந்த ஸ்பேஸ்ல இருந்தாலும் வேற எந்த பக்கமும் போக மாட்டேன். இதுக்குள்ள இல்ல இருப்பேன். ஒன்னும் இல்ல குரூப்ல போட்டிருக்கிறேன், தேனோஸோட ட்வீட்டை ஷேர் பண்ணிருக்கிறேன். அது எம்பிள் பண்ணி நீங்க எடுத்து போடுங்க. சரி நல்ல ஒரு கேப்ஷன் எடுத்து போடுங்க. ஒரு பையன் விஜய் ஃபேனு உண்மையிலே பைத்தியம் ஆகிக்கிறான், அதை நீங்க வீடியோ பாருங்க. விஜய் ஃபேன் உண்மையான மென்டல் நீங்க பாப்பீங்க. தனியா தலையில கையை வச்சுக்கிட்டு அவன் மட்டுக்கு புலம்புறான், எந்த அளவுக்கு அவன் பைத்தியக்காரனாக்கி வச்சிருக்கான். நீங்க இப்ப ஜிப்சி எடுத்து போட பாருங்க. ஜிப்சி பாத்துட்டீங்களா அந்த வீடியோவை? நாய் கடிச்ச மாதிரி புலம்புறான் பாருங்க. ஐயா நான் ஆட்டி அடிச்சிட்டேன் ஐயா. ஆட்டி தட்ட வேணாம், முதல்ல ஜிப்சி அது தட்டிக்கோங்க. ஜிப்சி எடுத்து போடுவாப்புல, பாத்துக்கோங்க எல்லாரும். இல்ல கேப்ஷன் அதுல ஷார்ட்டா போட்டிருக்காப்புல அவரு. ஜிப்சி கேப்ஷனை மாத்தி போடுங்க ஜிப்சி, இன்னும் பக்காவா போகும். அது தமிழ்ல போடுங்க. சரி தம்பி, மணி 4:30 ஆயிடுச்சு. என்ன காலையில் 9, 10, 11, 12, 1, 2, 3, 4, 8 மணி நேரம் ஓடி இருக்கு. 8 மணி நேரம் ஓடி இருக்கு. அசோக் சார் மேல வாங்க. கீழே வேற ஏதாவது காக்கா இருந்தா மேல வா. எனக்கு இந்த ஸ்பீச்சில் ஒன்று சொல்லணும்னு நினைச்சேன், அது அந்த டைம்ல சொல்ல முடியல. சரி எல்லாரும் பேசி முடிட்டேன், கடைசியில் நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி நானும் விட்டேன். என்னன்னாங்க, மறுபடியும் சொல்லிடுறேன், இந்த 3 வருஷத்துல அவன் கட்சி ஆரம்பிச்சு பிஜேபியை தொடவே இல்லை. இதை நாளைக்கு நம்ம கிட்ட வந்து யாரும் சொல்லிடக்கூடாதுன்றதுக்காக இதை இப்போ உட்காந்து பேசியிருக்கு. பிஜேபியை வந்து அடிக்கிற மாதிரி போயிருக்கு, ஆனா பிஜேபி அடிக்கல. அப்படி அடிக்கிறா இருந்தா நீ டீலிமிட்டேஷனை பத்தி ஒரு வார்த்தை 4 வார்த்தை பேச வேண்டியது. நான் இவ்வளவு பேசணும் இல்லை, உனக்கு 5 மணி வரைக்கும் டைம் இருக்குல்ல. மணி என்ன 4:38, மணி 4:30 ஆயிடுச்சு, 4:30 ஆயிடுச்சு. நான் என்ன கேட்கறேன், நீ 3:30 மணிக்கு பேசின, ஒரு 10 நிமிஷம் இதை பத்தி டீலிமிட்டேஷன் பில்லை பத்தி பேசிருக்கலாம்ல, ஏன் பேசல? சரி அவனுக்கு புரிஞ்சா பேசிருப்பான் ஜி. அவனுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட் அது என்னன்னு. சரி, இன்னொரு மேட்ரு, அவன் பேப்பர்ல கொடுத்து பேசிக்கிட்டு இருக்கான் ப்ரோ. அதான் நீங்க அதான் ஒரே நிமிஷம் ப்ரோ. இந்த கரூர்ல வந்து பிரச்சாரத்துக்கு வந்து 12 மணி வரை தானே பெர்மிஷன் கொடுத்துருக்காங்கன்னு புசியான தானே சொன்னான். யார் சொன்னது 12 மணிக்கு? சாயங்காலம் 5 மணியோட முடியுதுங்க. மணி 12 மணி 1/2 மணி நேரம் தான் இருக்கு டைம். இல்ல கபிலன் ப்ரோ, கரூர்ல பிரச்சாரத்துக்கு வந்தாலும் அந்த இது 41 பேர் செத்தாங்கல்ல, அவன் வாங்கின டைம் வந்து 10 to 12 தானே. அதெல்லாம் அவன் வந்து இங்க பாருங்க, மறுபடியும் சொல்றேன், அதை எடுத்துட்டு வந்து ப்ரூஃப் எடுத்து போட்டு அந்த புண்டாமவன் விஜய் கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு இதுக்கு என்னடா பதில் சொல்றான், இல்ல ஆதவருக்கு நான் புண்டாமவன் இங்க கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு இதுக்கு பதில் சொல்றான் அப்படின்னு சொன்னாதான் உண்டு. நம்ம இங்க இதை வந்து பல தடவை ஸ்பேஸ்ல போட்டு சொல்லியாச்சு. ட்வீட்டு எனக்கு தெரிஞ்சு 100 பேருக்கு மேல இந்த ட்வீட் எடுத்து போட்டிருப்பாங்க. அவன் புசியானந்த் கொடுத்த பேட்டி எத்தனை மணிக்கு 12 மணிக்கு இவனுங்க அபிஷியலா போட்டு ட்வீட்டை உட்காந்து டெலிட் பண்ணானுங்க. புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? புரியுதா புரியலையா? புரியுது. அப்ப இதுக்கு இப்ப வந்துட்டு 7 மணின்றான். புரியல, அது ரொம்ப அவன் பொய் சொல்றான். ஏன்னா தான் மேல தப்பு இல்ல, திமுக மேலதான் தப்பு இருக்கு அப்படின்னு சொல்ல வரான். இப்ப நான் விளக்கமா சொன்னாதான் புரியுமா இதெல்லாம்? அவன் கடைசி ப்ரோ, நானு ஒரே நிமிஷம், அந்த கரூர் ஸ்டாம்பேர்டு பத்தி யூடியூப்ல வீடியோஸ் எல்லாம் பார்த்தேன். அதுல அவங்களே சொல்றாங்க, இவரு 12 மணி இல்ல ஒரு 2 மணி 3 மணி ஆப்ல வந்திருந்தா கூட பாத்துட்டு பாதி பேர் போயிருப்பாங்க, சாப்பிடாம கொள்ளாம நின்னாங்க, அதனாலதான் இப்படி ஆச்சுன்னு அவங்களே சொல்றாங்க. இப்ப கரூர் மக்கள் மேலே பழிய போறானே, ஏன்னு தான் தெரியல. மாத்தி கரூர் மக்களுக்கு எல்லாமே தெரியும்ன்றான். அவங்களே சொல்றாங்க இவர் 12 மணி தான் அலோவ் பண்ணாங்க, இவர் வந்தது 7 மணிக்கு, அதனால சாப்பிடாம கொள்ளாம இப்படி மயக்கம் போட்டு செத்தாங்கன்னு அவங்களே சொல்றாங்க. இல்ல அது பொய்ன்னு தெரியும்.
அவன் வந்து அவனோட ஃபேன்ஸ் வந்து மைண்ட் மாறக்கூடாதுன்றதுக்காக சும்மா நான் அவன் சொல்றான். அது நாளைக்கு அவனுக்கு தண்டனை கிடைக்கும் போது தெரியும். முடிவு ஐயா. நான் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் இன்டர் பண்ணாம கொஞ்சம் மியூட்டு, எல்லாரும் கொஞ்சம் மைக் ஆஃப் பண்ணியும். கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணி தான் பேசிட்டு இருக்கேன், முடியல, சுத்தமா முடியல என்னால. ஓகே, அவன் வந்து இந்த கரூர் மேட்டர்ல என் மேல தப்பு இல்லை, இது 2வது தடவை. ஏற்கனவே ஒரு தடவை தஞ்சாவூர்ல இந்த மாதிரி தான் வார்த்தையை விட்டான். என் மேல தப்பு இல்லை, ஸ்டாலின் மேலதான் தப்பு, ஸ்டாலின் அரசு மேலதான் தப்பு, என் மேல தப்பு இல்லை, ஏன் என் மேல பழிய போட்டீங்க அப்படின்னு அவன் கேட்கறான். அப்ப அவன் மைண்ட்ல என்னன்னா, தான் மேல இருக்கிற பழிய அவனால இது வரைக்கும் அதை கரூர் மேட்டர் என்னதான் அவன் இது பண்ணாலும் அவன் மேல வந்து எடுக்க முடியாது. ஏன்னா அவன் தான் காரணம், அவனுக்கே தெரியும். நீ காரணம் இல்லைன்னா, உன் மேல பழிய போட்டாங்கன்றது உண்மைன்னா, நீ என்ன மயிருக்கு 20 லட்ச ரூபா எல்லாருக்கும் பணம் கொடுத்த? செத்தவன் குடும்பத்துக்கு நீ எதுக்கு? கவர்மெண்ட் தான் காரணம்னா கவர்மெண்ட் காசு கொடுத்துருக்கோம், 10 லட்ச ரூபா அவங்க கொடுத்துட்டாங்க. நீ எதுக்கு காசு கொடுத்த 20 லட்சம்? ஏன் நீ எல்லாரும் காலையும் உளுந்தன்னு சொல்லி வெளில எல்லாரையும் பரப்புன? எதுக்கு அவங்க எல்லாரையும் நீ கூப்பிட்டு வச்சு அதில் பார்த்த? அப்போ நீ காரணம் தான்றதை நீயே ஒத்துக்கிட்ட. நீ சொல்லலை, ஆனால் உன்னோட செயல்கள் காட்டிடுச்சு. இப்போ அவன் இதை எடுத்து இங்கே சொல்றது காரணம், நாளைக்கு ஓட்டு போடும் போது மக்கள் வந்து மைண்ட்ல வந்து இது பதிவாகணும், அது பதிவாகக்கூடாது. அது எப்படி? 43 உசுரை அவ்வளோ சீக்கிரத்தில் அவ்வளோ கடந்து போயிடுவானுங்களா? போக மாட்டாங்க. நீ இப்போ உட்காந்துக்கிட்டு தக்க பக்கன்னு சொல்லி, இல்லை என் மேலே பழி இல்லை, கரூரில் நான் செத்ததுக்கு அவங்க செத்ததுக்கு நான் காரணம் இல்லை. செத்தவன் பார்க்க வந்தது ஒன்னடா, போலீஸை பார்க்க வரல, உன்னை பார்க்க வந்தான். உன்னை பார்க்க வந்து நீ ஷூட்டிங்ஸ் உள்ள நீ அவன் நடத்தின அந்த ஷூட்டிங் இருக்கு இல்லையா, அதை மறைக்கிறதுக்கு தான் இவ்வளோ வேலை. இதை இப்போ வேதாளம் கேட்டீங்கல்ல, இதுதான் பதில். ஏன் அவன் பண்ணுறான்னா, உள்ள திரிஷா இருந்தது, திரிஷாவை பத்திரமா வண்டி ஏற்றி அனுப்பி விட்டான். இந்த பக்கம் அந்த மேட்ரை மறைக்கிறதுக்கு தான் இவ்வளோ வேலை. அவன் ஏன் 32 நாள் அவன் ஏன் அமைதியாக இருந்தான்னா, திரிஷா மேட்ரு வெளில வரக்கூடாது. அமித்ஷா கிட்ட திரிஷா போயிட்டு அவங்க பேச்சுவார்த்தை நடத்துனது காரணமும் அதுதான். அது கட்சியை காப்பாற்றலை, திரிஷாவை காப்பாற்றிக்க. நக்கீரன் கோபால் ஏற்கனவே சொன்னது தான், உள்ள ஷூட்டிங் நடந்தது, ஷூட்டிங் நடக்கலன்னு. உண்மையிலே வினோத் பத்தினின்னா, வினோத் நீ ஆம்பளைன்னா, ஐயப்பன் சாமி நீ கும்பிட்றது உண்மைன்னா, வெளில வந்து இது வரைக்கும் படம் ஷூட்டிங் நடத்தலைங்க, இதெல்லாம் பொய்யுங்க சொல்ல வேண்டியதுதானே? ஏன் சொல்லலை? ஏன்னா தெரியும் அவனுக்கு, அவனுக்கே நல்லா தெரியும் இங்கே ஷூட்டிங் நடந்திருக்கு, எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. இதுலேருந்து நம்ம எப்படி டைவர்ட் பண்ணுறது? இது நம்மளை ஓட்டிங்க பாதிக்குமா? இதுக்கு என்னமோ 50% ஓட்டு இருக்கிற மாதிரியும் 20% ஓட்டு இருக்கிற மாதிரியும். மக்களுக்கு நம்புற மாதிரி நாடகம் பண்ணா நம்பிடுவானுங்க. ஆனா சிரிக்கிற மாதிரி கிண்டல் பண்ற மாதிரி நீ ட்ரோல் பண்ற மாதிரி நீ நாடகம் பண்ணினா, மேடையில நீ நாடகம் பண்ணினா மக்கள் நம்ப மாட்டான், கிண்டல் அடிப்பான். இந்த இந்த பம்மாத்து வேலையெல்லாம் மற்ற கட்சிகள்லாம் எப்பவோ பண்ணிட்டாங்க, அவங்களாம் விட்டுட்டு அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது வேற மாதிரி. நம்புங்கம்மா, நாங்க இப்ப எப்படி ஓட்டிங் கேம்பெயின்லாம் எப்படி நடக்குதுன்னா, லாஸ்ட் ஒரு 10 வருஷமா எப்படி கேம்பெயின் நடக்குதுன்னா, எங்க ஆட்சியில் நாங்க இதெல்லாம் செஞ்சோம், நாங்க இந்த திட்டங்கள்லாம் கொண்டு வந்தோம், எங்க ஆட்சியில் நாங்க இதெல்லாம் ரத்து பண்ணோம், நாங்க இதெல்லாம் கொண்டு வந்தோம். 2 கட்சிகள் இப்படி சொல்லிதான் கேம்பெயினை வந்து போட்டோ போட்டு படம் போட்டு பேனர் போட்டு அடிச்சு உங்க ஊர்ல நீங்க பாப்பீங்க, நாங்க நாங்க இத்தனை திட்டங்கள் பண்ணிருக்கிறோம், என்னென்ன பண்ணிருக்கிறோம் அப்படின்னு ஆட்டோவில் அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டு இப்படிதான் கேம்பெயின் பண்ணுவாங்க. ஆனா இது என்ன பண்ணுதுன்னா, நான் வந்தா என்ன பண்ணுவேன்னு சொல்லுது. எதை? அவங்க பண்ணதே நான் பண்ணுவேன்னு. அப்புறம் என்ன மயிருக்கு நான் உனக்கு ஓட்டு போடணும்? என் ஊர்ல என் தெருவில் இப்போ நடுவில் ஒரு மணி நேரம் நான் காணாம போனேன். அதுக்கு என்னன்னா, ஒரு அரை மணி நேரம் காணாம போனேன். அதுக்கு என்னன்னா, தண்ணி பிரச்சனை நேற்றே சொல்லியிருந்தேன், அது கம்ப்ளைண்ட், வாட்டர் கம்ப்ளைண்ட். அது அவங்க கால் பண்ணாங்க, அவங்கள்ட்ட பேசிட்டு வரேன். என் தெருவில் ஒரு தண்ணி வரல, ஓட்டு கேட்க வர நீ என்ன பண்ணணும்? நாங்கள் ஆட்சி வந்ததுக்கப்புறம் நாங்கள் தண்ணியை சரி பண்ணுவோம், இப்படி சொல்லிட்டு போறானுங்க மற்ற கட்சிகள். நீ ஓட்டு கேட்டு கூட இறங்கி இன்ன வரைக்கும் உன் வேட்பாளர் வீடு தேடி வாசல்ல கூட எவனும் எங்கேயுமே வரல. நீ நான் எதுக்கு சொல்றேன்னா, விஜய்க்கு பொறுத்த வரைக்கும் அவன் இதோ 5 மணியோட முடியுது. இனிமேல் எந்த வேட்பாளர் பேசுறது கேக்குதா இல்லையா? கேக்குது ப்ரோ, கேக்குது. அவனால எந்த தொகுதியிலும் போயிட்டு பெருசா பிரச்சாரம் பண்ண முடியல. அவன் என்ன நம்புறான், இங்க சென்னையில ஒய்எம்சி மைதானத்துல போட்டு இங்க எல்லாருக்கும் வீடியோ மூலமா பண்ணிட்டோம்னா ஒரே வேலை முடிஞ்சதே, எல்லாம் நம்பி மக்கள்லாம் ஓட்டு போட்டுருவாங்க. அப்புறம் சின்ன சின்ன பசங்களை, ஏம்மா நீ வீட்டுல போய் அடம்புடி, உங்க அப்பா காதுல போய் விசில ஊது, செவுல கட்டி விடுவாரு,
எவ்வளவுதான் ஆசையா உட்காந்துட்டு சின்ன பசங்க நம்ம அன்பா என்னதான் இருந்தா பண்ணலாம், தூங்கும் போது உட்காந்து காது கிட்ட வந்து விசில ஊதுனா செவில கட்டி தான் அடி விடும். இது என்னன்னா பிளாக்மெயிலிங், சென்டிமெண்ட் பிளாக்மெயிலிங். வீட்டில் இருக்கிற குழந்தைங்களை விட்டு பெரியவங்களை வந்து ஓட்டி, இது எவ்வளவு கேவலமான ஒரு எச்ச பிச்சைத்தனம் இது. ஒரு குழந்தைகிட்ட போய் அரசியல் பேசுறியே, உனக்கு அறிவு இல்ல? இல்லை அறிவு இருக்காடா? ஒரு குழந்தைகிட்ட போயிட்டு நீ வந்து அப்பா அம்மாட்ட போயிட்டு விசிலுக்கு ஓட்டு போட சொல்லுன்னு சொல்லி கேட்குறிய, அறிவு இருக்கா? சோத்த திங்கிறியா, பீய திங்கிறியாடா? தேவடி அப்பா இல்ல. பச்சை குழந்தை என்னடா தெரியும்? பச்சை குழந்தை எதுக்கிட்ட அரசியலுக்கு இழுக்கிறீங்க உள்ள? கடவுளும் குழந்தையும் ஒண்ணுன்னு சொல்லுவாங்க. எதுக்கு? ஏன்னா அதுக்கு நல்லது எது கெட்டது எது அதெல்லாம் பார்க்காது, பயம் அறியாது. அது என்ன மனநிலை தோணுதோ அது செய்யும். அதை கொண்டு வந்து யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறிய ஒக்கால ஒழி. அப்புறம் 1 வயசு 2 வயசு குழந்தை கரூர்ல செத்துச்சு, உனக்கு என்ன அருகதை இருக்கு? வீட்டுல இருக்கிற பொன் குழந்தை, வீட்டுல இருக்கிற ஆண் குழந்தைய உட்கார வச்சு நீ வீட்டுல இருக்கிற பெரியவங்களை நீ கவர் பண்ண என்ன சினிமாவாடா? இந்த வாரம் இது போய் சின்ன பசங்களை கவர் பண்ற மாதிரி நம்ம டயலாக் எதை வச்சா, சீன் எதை வச்சா உடனே அதை பார்த்து அட்ராக்ட் ஆகி அப்பா அம்மா எனக்கு அந்த படத்தை கூட்டு போன்னு சொல்லி எல்லாம் வந்து